இன்னொரு லைஃப் எடுத்தா உனக்கு எப்படி விஷயம்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இத்தனை நாள் வரைக்கும் நான் அந்த விஷயம் பண்ண போகிறேன், இது டேட்டு போடும்போது கூட என்கிட்ட சொல்லலை. சொல்லவே கிடையாது. என்னோட பேர் நீ அந்த இடத்துல போடலை, அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். 14 வருஷமாக நான் கூட இருக்கேன். நீ என்ன மீறி இப்போது ஒரு 4 மாதம் 1 வருஷம் இப்போ வந்தவங்க நீ ஏன் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுற? அவனை விட மாட்டேனே, அவளுக்கு நான் கூட இருப்பேனே, எனக்கு அவங்க என் கூட இருக்கணுமே. ஐஷு, அம்மா மேலே உங்களுக்கு ஒரு பெரிய கோவம். எல்லாமே எனக்கு அம்மா மேலே ஒரு கோவம் தான். நடந்துட்டு இருக்கிறது கூட சிலது எனக்கு தெரியாது. இப்போ சொன்னாங்களே 4 மாதம் நான் வந்துட்டு டிப்ரெஸ்டாக இருந்தேன், எனக்கு தெரியாது. சொன்னாதானே தெரியும். எங்க மாமியார் பாருங்க சண்டையாம, அம்மா பொண்ணு சண்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதையே தோத்துக்கு அடிச்சிடும். ஐயோ, எங்க சண்டைலாம் வேற லெவலா இருக்கு. அங்க நான் தானே மேம் இருக்கேன். என் பொண்ணை விட்டுட்டு நான் என்ன ரீல்ஸா பண்ணிட்டு இருந்தேன்? என் பொண்ணு கூட தானே இருந்தேன் அந்த இடத்துல. நீ தான் கெட்டு குட்டிச்சோரை போட்டு அந்த பிள்ளைய ஏன் இதில் கொண்டு வந்த? இவங்க தான் வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் எங்களோட பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கும் செத்து போயிருந்தா கூட இவங்க தான் தூக்கி போட்டிருப்பாங்களோ என்னவோ தெரியல மேம். அப்படி தான் சொல்லுவேன். அவன் வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டான், உள்ள வரைக்கும் வந்துட்டான். அன்னைக்கு தான் நான் செருப்பை கழட்டி அவனை அடித்தேன். பாப்பாவை மாஃபிங் பண்ணிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு அவளுக்கு தெரியாது, எனக்கு வந்துருக்கு. யாராக இருந்தாலும் ப்ளீஸ் வேணாம், நீயும் நானும் மட்டும் இருக்கலாம். நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு நீ எதா இருந்தாலும் உன்னோட ஃபீலிங்ஸை வந்துட்டு என்கிட்ட சொல்லு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய், blend of 5 puja oils from the house of Sunland. ஒரு சில பழமொழிகள், ஒரு சில வாசகங்கள் இதெல்லாம் நான் வந்து நம்ப மாட்டேன். ஆனால் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு முறை ஏமாறலாம், 2வது முறையும் ஏமாறலாம். ஆனால் 2வது முறை ஏமாறும் போதே நம்ம சுதாரிச்சிடணும் இல்லையா? எதனால் நம்ம ஏமாறுறோம், யாரை வந்து நம்ம நம்பணும், எதுக்காக இவங்க எல்லாம் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு அடுத்த முடிவை நம்ம போல்டாக எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்ககிட்ட பேசின வரைக்கும் ஜெகா கிட்ட வந்தவங்க யாருமே ஜெகாவோட மனசை பார்க்கல. ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம்தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து நம்ம தடுக்கணும்னா நம்ம தானே அவேராக இருக்கணும். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க. வைஷு வந்துட்டு நீ சொல்லு, அம்மா வந்து இன்னொரு லைஃப் எடுத்தா உனக்கு எப்படி வைஷு? இல்லை நான் இருக்கேம்மான்னு ஒரு வார்த்தை எனக்கு நீ போல்டா சொல்லு. அம்மா எப்படின்னா, ஒரு இடத்துல வந்து நான் கோவம்னு வந்தால் வார்த்தைகள் எப்படி கண்ட்ரோலாக இருக்கணும், அது இருக்க மாட்டாங்க. எனக்கு இந்த பிரச்சனையில் எதுவுமே நான் ஈடுபாடே இல்லாத மாதிரி தான் நான் இருந்தேன். அதுதான் அம்மா வந்துட்டு மெச்சூரிட்டி லெவல் இல்லை அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. அம்மா வந்துட்டு இந்த பிரச்சனை போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவேன், வேணாம், நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இத்தனை நாள் வரைக்கும் நான் அந்த விஷயம் பண்ண போகிறேன், இது டேட்டு போடும்போது கூட என்கிட்ட சொல்லலை. சொல்லவே கிடையாது. அப்போ வந்து அது நீயே போய் பண்ணு, என்கிட்ட சொல்லவும் கிடையாது. நீயே போய் பண்ணு, அந்த பிரச்சனையை நீ தானே பார்க்க போகிற அப்படின்ற மாதிரி நான் ஒதுங்கியே தான் நின்னேன். என்கிட்ட சொல்லணும்ல, எனக்கு அந்த கோவம் இருக்கும்ல. என்னோட பேர் நீ அந்த இடத்துல போடலை, அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். 14 வருஷமாக நான் கூட இருக்கேன். நீ என்ன மீறி இப்போது ஒரு 4 மாதம் 1 வருஷம் இப்போ வந்தவங்க நீ ஏன் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுற? கரெக்டாக தானே கேட்குறாங்க ஜெகா. அவளை எங்கேயுமே நான் டவுன் பண்ணல மேம். ஒரே விஷயம் நான் அப்போவே நான் சொல்லிட்டேன். நான் அந்த ஒரு டேட்டு போட்டதுக்கு ரீசன் நான் சொல்லிட்டேன். எனக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்றதுக்காக நான் வந்துட்டு சொல்லப்போனால் அவங்களுக்கு ஏஜ் வந்து அதிகம். உங்களுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனால் கூடவே ஒருத்தவங்க இருக்காங்க. நான் விட மாட்டேனே மேம், அவங்களுக்கு சொல்லணும்ல. நீங்கள் அவனை விட மாட்டேனே, அவளுக்கு நான் கூட இருப்பேனே, எனக்கு அவங்க என் கூட இருக்கணுமே. அவங்க யாருமே உங்களை, நான் தான் சொல்கிறேனே, உங்கள் மனசை யாருமே பார்க்கலையே. எல்லாருமே உங்களை தெரியல பார்த்துருக்காங்க. தெரியலையே அப்போ தெரியலையே. அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம கொடுக்கணும்னு நினைச்சேன். அதாவது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்கறது என்னன்றது உங்களுக்கு புரியுதா? யோசிச்சிருக்கீங்களா தனியாக உட்காந்து? புரியுதுமா. எப்போ புரிஞ்சிச்சு உங்களுக்கு? எப்போ ஏமாந்து போய் உட்காரும் போது தானே மேம் புரியும். அடிபட்டு உட்காரும் போது தானே புரியும். அடிபட்டு உட்காரும் போது தான் தெரிஞ்சிச்சு. ஐஷு, அம்மா மேலே உங்களுக்கு ஒரு பெரிய கோவம்னா என்ன கோவம் இருக்குது? எல்லாமே எனக்கு அம்மா மேலே ஒரு கோவம் தான். கோவப்படும் போது என்கிட்ட எதுக்காக
படுறாங்கன்னே தெரியாமல் என்னை திட்டும் போது நிறையா வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா மாதிரி கேரக்டர், சேம் அவங்க அப்பா மாதிரியே. என்ன வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். அதுக்கடுத்து நான் அம்மாட்டேருந்து நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம க்ளோஸாக இருந்தால் தானே அது நம்மளை வந்து அவங்க திட்டுறாங்க அப்படின்றக்காக நான் டிஸ்டன்ஸ். க்ளோஸாக இருக்க போய் தான் வயசு சொன்னேன், நான் திட்டுறேன். எங்கே நமக்கு உரிமை இருக்கோ அங்கே தானே மேம் திட்டுவோம், காட்டுவோம். அங்கே தானே. அப்போ அந்த உரிமை எனக்கு இருக்குல்ல, ஏன் என்கிட்ட சொல்லலை? டாட்டூ போட போகிறேன்னு என்கிட்ட சொல்லலை, இப்போ நகையை கொடுக்க போகிறேன்னு என்கிட்ட சொல்லலை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு என்கிட்ட சொல்லலை, எதுவுமே என்கிட்ட சொல்லலை. இப்போ நடந்துட்டுருக்கிறது கூட சிலது எனக்கு தெரியாது. இப்போ சொன்னாங்களே 4 மாதம் நான் வந்துட்டு டிப்ரெஸ்டாக இருந்தேன், எனக்கு தெரியாது. சொன்னால் தானே தெரியும். இப்போ உடம்பு சரியில்லைனாலும் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் தானே தெரியும். டீ வச்சு தந்தால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நமக்கு உடம்பு சரியாதப்போ நமக்கு எப்படி சொல்கிறது, டீ வேணும் அப்படின்னு நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம நினச்சிட்டே இருந்தால் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்கு வேணாம் இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் நான். அம்மா மேலே நீங்கள் கேர் எடுக்கிறீங்களா? அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, என்னோட கேரை அவங்க வந்துட்டு இது பண்ணலை. அவங்க ஏங்கிறதே அதுக்கு தான்டா, அவங்க யாரும் பார்த்துக்கல அப்படின்றது தான்டா. இப்போ மதிக்கலை, என்னோட கேரை எதுவுமே மதிக்கலை. அப்போ நான் ஏன் என்னோட லவ்வை நான் எக்ஸ்ப்ரோஸ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். ரொம்ப எனக்கு அது ஹர்ட் ஆகுது. நீங்கள் குட்டி பாப்பாவாக இருக்கும்போது அம்மா உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு ஞாபகமாக இருக்கா? எப்படி பார்த்துக்கிட்டாங்க அம்மா? என் கூட நான் வந்து குழந்தையா இருக்கும் போது அம்மா வந்துட்டு எப்படியா என்கிட்ட டெய்லியுமே பேசுவாங்க. பேசாமல் தான் எனக்கு அன்றைக்கெலாம் நாளே போகாது. சண்டை போட்டாலும் என்னை திட்டம் போதாச்சும் பேசுவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு நான் என் கூட சண்டை போட்டால் வெளியில் போயிடுறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, என் லைஃப்பில் வந்துட்டு யார் வந்துட்டாலும் அவங்களுக்கு அதுக்கு ஏற்றுக்க அந்த இடத்துல அவள் இல்லை. பாப்பாவுக்கு என்னென்னா, நான் ஒரு மேரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்குன்னு என் அம்மா அப்பா யாருமே என் கூட இருக்கிறதா அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா நீ கஷ்டப்படும் போது அம்மா அப்பா அவங்க கூட இல்லை, இன்றைக்கி எதுக்கு வர்றாங்கன்னு ஒரு விஷயம் ஒன்று. இந்த மாதிரி லைஃப்பில் வந்துட்டு ஏமாந்து போகிறதுனால பார்த்தீங்கன்னா திரும்ப நீ யாரையும் நம்புற. அதனால் வந்து அவளுக்கு என் லைஃப்பில் என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாரையுமே அவள் உள்ளே விடலை. எங்கள் அம்மா வேலைக்கு போகிற டைமில் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அங்கெல்லாம் சேருவாங்களா, அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. நான் வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ பார்த்தா டெலிட் பண்ணி விட்டுருவேன். ஆமாம், குழந்தையிலேயே. என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் இருப்பேன். அப்போயே எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும் போது இப்போ வந்து உன்னை ஏமாத்துறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல எனக்கு எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும். நான் அதை காட்டிக்கல, அதை நான் கோவமாக காட்டுறேன்னு உனக்கு தெரியுது, அது ஏன் நீ புரிஞ்சிக்கல? ஓகே, உங்கள் மேலே அவ்வளோ உயிராக இருக்காங்க, நீங்களும் அவங்க மேலே அவ்வளோ உயிராக இருக்கீங்க. 2 பேரும் காட்டி. என் லைஃப்பில் எத்தனையோ பேர் என் லைஃப்பில் கடந்து போயிருந்தாலும் நான் இன்னும் விடலையே மேம். ஆமாம், விட மாட்டேனே மேம். இது சண்டை வரும், எங்க மாமியார் மருமக சண்டையா மேம், அம்மா பொண்ணு சண்டை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதையே தோத்துக்கு அடிச்சிடும். ஐயோ, எங்க சண்டைலாம் வேற லெவலா இருக்கு. ஸோ உங்களை நான் இவ்வளோ கேள்விகள், இவ்வளோ கொஷின்ஸ் பண்ணேன், இவ்வளோ விஷயங்களுக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. இப்போ இங்கே ஒரு சில கொஷின்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சில கமெண்ட்ஸை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்க்கலாம். ஒவ்வொரு கமெண்ட்டாக பதில் சொல்ல போகிறீங்க. எனக்கு இந்த நேரத்தில் வீடியோ எடுக்க தோணாது, சும்மா பெருமைக்குன்னு பாசம் வச்சுட்டு வீடியோ எடுத்து அதில் வர லைக்குக்கு எதுக்கு இந்த அசிங்கமாக புத்தி. பாசம் இருந்தால் இந்த நேரத்தில் வீடியோ எடுக்க தோணாது, சும்மா பெருமைக்குன்னு பாசம் வச்சுட்டு வீடியோ எடுத்து அதில் வர லைக்குக்கு எதுக்கு இந்த அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? இவங்க என்ன என் பக்கத்துலேயே உட்காந்து என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஏதோ குடியிருந்துக்கிட்டு எங்கள் லைஃப்பை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாசம் இல்லாமல் எப்படி மேம் நான் என் பொண்ணோட இருப்பேன்? நாங்கள் வந்து vlogger, அதாவது நாங்கள் எல்லா விஷயமே நாங்கள் இப்போல்லாம் வந்து பிரசவத்தை கூட எடுத்து வீடியோ எடுத்து போடுறாங்க. இன்றைக்கி எல்லா விஷயமே இன்றைக்கி பப்ளிக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நான் 2 நாள் நான் வந்து வீடியோ போடலாம் கூட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறவுக்கு சில பேர் இருக்காங்க. எங்களோட இது நீங்கள் இன்றைக்கி டெய்லி ரொட்டீன்னா இன்றைக்கி என்ன காய்ச்சி, இன்றைக்கி என்ன சமைச்சிங்க, இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்கீங்க, பாப்பா நீ ஸ்கூலுக்கு போயிட்டாளா, பாப்பா வந்துட்டாளான்னு கேட்குறதுக்கு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் வந்து எனக்கு வந்து பாப்பாவுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 1 வாரம் அப்போ நான் வீடியோ நாங்கள் போடாமல் இருக்கோம். அப்படிங்கும்போது எங்களோட பொண்ணை பற்றி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்னு ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே நாங்கள் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து எங்களோட பாப்பாக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் என் பொண்ணு அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து என் பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் அப்போ தான் நான் பார்க்குறேன். அதை நான் வந்து இடையில வந்து எனக்கும் முடியாமாகுது, என் பொண்ணுக்கும் உடம்பு முடியாமல் இந்த ஒரு 5-6 மாதமாக நானும் என் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அதிகமாக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா அதிகமாக நான் வெளி சாப்பாடு தான் அதிகமாக வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கும் முடியல. அந்த சமயம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் அவளை வச்சுருந்தேன். அப்போ அந்த ஒரு வீடியோ எடுத்து போகணுன்னு தோணுச்சு, பண்ணிவிட்டு. அதுக்குன்னு பாசம் இல்லாமல் எப்படி மேம்? அங்கே நான் தானே மேம் இருக்கேன். என் பொண்ணை விட்டுட்டு நான் என்ன ரீல்ஸாக பண்ணிகிட்டு இருந்தேன்? என் பொண்ணு கூட தானே இருந்தேன் அந்த இடத்துல.
சரி அவங்க ஏதோ போட்டிருக்காங்க, சரி ஏதோ ஒரு அக்கறையில் போட்டிருக்காருன்னு நினச்சிக்கிறேன், அவ்வளோதான். எங்கள் மேலே உள்ள ஒரு அக்கறையில் வந்து ஒரு 1500 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ அப்படிதான் எடுத்துப்பேன் மேம். ஸோ அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். நீ தான் கெட்டு குட்டிச்சோரா போயிட்டு அந்த பிள்ளைய ஏன் இதில் கொண்டு வர? இவங்க தான் வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் எங்களோட பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கும் எங்களுக்கான செலவுக்காக இருக்கட்டும், இப்போ நான் பிரச்சனை இருந்தேன் என்னுடைய ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுனா இருக்கட்டும், செத்து போயிருந்தா கூட இவங்க தான் தூக்கி போட்டிருப்பாங்களோ என்னவோ தெரியல மேம். அப்படி தான் சொல்லுவேன். பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், எதுக்குனாலும் நான் இருக்கேன். கெட்டுப்போக விட்டுருவானா? இன்றைக்கி நான் படிக்கலை, அதை சரியாக நான் படிக்கலை, என் நிலமை நான் இந்த அளவுக்கு ஆயிருக்கேன்னா என் பொண்ணை விட்டுருவானா? சீரியஸாக எங்கள் அம்மா இப்போ நான் ஒரு பிரச்சனை போய் மாட்டியிருப்பேன், அதை எங்கள் அம்மா கண்டுபிடிச்சி செம்மட்டி என்ன செம்ம திட்டு. ஒரு வாரம் சம்திங் என்கிட்ட பேசவே இல்லை. அடிக்கலாம் மாட்டேன், ஒரே ஒரு அடி அடித்தாங்க. அதுலேயே நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி தான் அப்படின்னு. என்ன மாதிரி பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா? அது வந்துட்டு இது ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வந்தது. அதனால எனக்கு ஒரு சில பொண்ணுங்கிட்ட பேசினா, இப்போலாம் பொண்ணுங்கிட்ட பேசினா கூட மேம் அந்த பொண்ணுங்களுமே வந்து மாமா மச்சின்னு பேச ஆரம்பிக்குதுங்க. பயமாக இருக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டே நான் சொல்லிட்டேன், அதாவது இன்ஸ்டாவில் வந்து எல்லாருமே டெக்ஸ்ட் பண்ணுதுங்க. நான் அப்போ என்ன சொன்னேன், என் நம்பர் எடுத்துக்கோ, கால் பண்ணுறியா டைரெக்டாக கால் பண்ணு, என் ஸ்கூலில் பேசாத என்ன வந்து வீட்டில் பேச போகிறீங்க? உங்களுக்கு என்ன அவ்வளோ நேரம் நீங்கள் 10 மணிக்கு இந்த ஒரு பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா பொண்ணு அப்போ அவங்க வீட்டில் பேரண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்போ நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் ஸ்கூலில். பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு பொண்ணுங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணது, அவங்கள மாட்டினது நான் தனியாக. நான் தானே போய் சொன்னது பிரச்சனை தனியாக உட்காரு அப்படின்ட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக தனியாக உட்காரச்சுருந்தாங்க. அப்போ நான் சொல்லி நான் புரிய வச்சேன். பொண்ணுங்களுமே இப்போது அவங்க படித்து அவங்க வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க, அவங்க ஃபேமிலி இருக்குது, சொந்தமாக வீட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. நமக்கு ஒன்றுமே இல்லை, நமக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு நீ எது பண்ணாலுமே உன்னோட ஃபேஸ் வெளியே தெரியும், அவங்க ஃபேஸ் யாருக்கும் வெளியே தெரியாது. இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, அம்மா வந்து டெய்லி நான் ஸ்கூல் போகும்போது தலை செய்யும் போது திட்டுவாங்க என்ன, ஏன் அப்படி இருக்கேன், ஏன் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். வந்துட்டு அப்போ ஸ்கூல் நம்ம தலை சீவிட்டு உடனே நான் ஸ்கூலுக்கு கிளம்பிடும். அப்போ அங்கே போனதுக்கப்புறம் எல்லாருமே ஜாலியாக இருக்கும் போது இவங்க வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்ற போது, ஸோ அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்காங்க, நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனால உங்களுடைய எல்லாமே இன்ட்ரெஸ்டையும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே திருப்பிட்டீங்கன்றீங்க. லைக் முகத்திற்கு ஒரு அளவே இல்லையா, நீ பெத்த குழந்தை ஆஸ்பத்திரியில் கிடக்கு. இதுதான் அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்ததுக்கான ஒரு கமெண்ட். நான் சொல்கிறேன், எனக்கு கரெக்டாக 1 வீக் அந்த மாதிரி இருந்துச்சு. 1 வீக்கும் எங்கள் அம்மா என் கூட தான் இருந்தாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன ஹெல்த் இஷ்யூ? எனக்கு வந்து இந்த ஃபுட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்னால். அது நைட்லாம் எனக்கு இந்த இடம் வலிக்க ஆரம்பிச்சு. நான் எதுவுமே வீடியோ போடல மேம். அது ஆக்சுவலி என்னோட மிஸ்டேக் தான். தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் சாப்பாடு சாப்பிடாம இருந்தனால அப்படி ஆயிருக்கு. ஆனால் எங்கள் அம்மா ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்களோட பிஸ்னஸ் எப்படின்னா, அவங்க டெய்லியும் போய் வீடியோ போட்டால் தான் அவங்களுக்கு அந்த இது. எனக்கு அந்த ஒரு வாரத்துலேயே 29 ஆர்டர்ஸ் 20 லைக் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் 100 ஆர்டர்ஸ் போயிட்டு இருந்த இடத்துல 29 வர ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு எங்கள் அம்மா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது இவங்க யாருக்கும் தெரியாது. ஒரு ஃபோனில் பார்க்குறது நீங்கள் ஏன் நம்புறீங்க? சரி ஓகே, நான் 3வது மனுஷி தான், என் மேலே நீங்கள் வந்து அவ்வளோ அக்கறையாக இருக்கீங்களே, தேங்க்யூ, அவ்வளோதான். ஸோ இது யாருன்னே தெரியாதவங்க உங்களை கமெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். பட் உங்கள் முகத்துக்கு முன்னாடியே இல்லை உங்கள் காது படவோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்க, இல்லை நீங்கள் வீடியோ போடும்போது உங்கள் முன்னாடி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணி இது ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் எனக்கு வந்துட்டு இருக்கு மேம். இப்போ எப்படின்னா, இப்போ நான் வந்து கவனிச்ச விஷயம், நான் யார்ட்டையும் பக்கத்தில் வச்சுட்டு பேச மாட்டேன். நான் வந்து என்னுடைய வீடு உண்டு, நான் உண்டு தான் இருப்போம். நான் வெளியே போக மாட்டேன். இவ தான் வெளியெல்லாம் போவேன், விளையாடுறதுக்குள்ளே போவா. இதனால் வரைக்கும் நான் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருடைய பேரும் எனக்கு தெரியாது. எனக்கு அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது. எனக்கு நான் யாரையுமே கண்டுக்க மாட்டேன். யாரையும் பார்த்தா ஒரு லைட் ஆஃப் ஸ்மைல், அவ்வளோதான். காலேஜ் வீடு வாசலில் வெளியில் நான் கூட்டுறேன் அப்படின்னா கூட அவங்க யார் எங்கே நிற்கிறாங்க கூட எனக்கு தெரியவே தெரியாது. நான் யாரையுமே கண்டுக்கிட்டதில்ல. இடையில வந்து அந்த ஒரு போலீஸ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இடையில ஒரு ஆள் வீட்டுக்குலாம் வந்துட்டான்னு சொல்லிட்டு அப்போது அவன் ஒரு 4 டைம் வீட்டுக்கு வந்து போயிருக்கான். 4 டைம். அப்போ நான் வந்து நான் கோயிலில் இருப்பேன், பசங்களாம் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பசங்க எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, அக்கா அந்த ஆள் வந்து உட்காந்துருக்காங்கக்கான்னு சொல்லும்போது நான் டக்கு 100 கால் பண்ணுவேன். அவங்க லொக்கேஷனுக்கு வந்துடுவாங்க. அப்போ வந்து கரெக்டாக 2 டைம் வந்து போலீஸ் வேணா நம்ம வீட்டு வாசல் நின்றுருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் யாரும் வந்து கூட பேசவே இல்லை மேம். என்ன பிரச்சனை எதுவுமே கேட்கல. உடனே ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி விட்டுருக்காங்க. ஐயா வந்து எனக்கு கால் பண்ணார். நான் நடந்ததெல்லாம் சொன்னேன், அவரை நம்பினார். அப்படியே அம்மா சரி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து திரும்ப ஒரு பிரச்சனை வருது. ஆனால் வந்து கொஞ்சம் கேளுங்கன்னா யாருமே வரல, பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே வரல. அப்போது நான் ஒரு வீடியோ போட்டாச்சு. நான் இன்டர்வியூவில் வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி இந்த ஒரு பிரச்சனைக்காக தான் வந்து அந்த ஆள் உட்காந்தது எல்லாம் போட்டு. இன்றைக்கி எங்கே வச்சுப்பீங்க மூஞ்சியெல்லாம்?
அப்போ ஜெகான்றவோ வாயை திறக்காத வரைக்கும் தான் உங்களுக்கு நான் ஜெகா தப்பானவன். இன்றைக்கி நான் வாயை திறந்துட்டேன்ல, இதுக்காக தான் அன்றைக்கி ஸ்டேஷன்லேருந்து வந்து நின்னாங்க. அந்த ஆள் எனக்கு யாருனே தெரியாது. வயசு பொண்ணு வீட்டுக்குள்ளே எல்லாரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவன் வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டான், உள்ள வரைக்கும் வந்துட்டான். அந்த ஆள் பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும் வந்துட்டான். அன்றைக்கி தான் நான் செருப்பை கழட்டி அவனை அடித்தேன். ஏன்னா அந்த ஒரு பொண்ணுங்களை என்னை நம்பி வேலைக்கு வராங்க மேம். அன்றைக்கி எனக்கு எது நடந்தாங்களோ அன்றைக்கி நான் தான் அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்போ அதை நான் சொல்ல போய் தான் தெரிஞ்சிச்சு. பக்கத்தில் இருக்கவங்களும் என்னென்னா, ஐயோ அவங்க வீட்டிலாம் பேசாதீங்க, எல்லாம் அவங்க வீட்டில் பிரச்சனை வருது, பிரச்சனை இப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஃபேமிலி அங்கே இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்போ வருது. இப்போ தான் என் காதுக்கு வந்துட்டு. வைஷுக்கு எதுவும் இந்த மாதிரி காதில் பட்டிருக்கா? பேசி என்ன பேசியிருக்காங்க? நான் வந்து வெளியில் விளையாடும் போது நான் வந்து இந்த பசங்க எல்லாருமே தான் இருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ வந்துட்டு ஒரு ஆன்ட்டி அவங்க வீட்லேயே எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தவங்க தான். அவங்களோட அப்பா அதெல்லாம் என்ன பொண்ணு வீடியோ பாரு, அது மூஞ்ச பாரு, லைக் அந்த மாதிரிலாம் பேசுகிறேன். இது என் முன்னாடி நீங்கள் வந்து பேசுங்க. என்னை ஒரு விஷயமாவே நான் கடந்து வரேன். இவளை பேசும்போது மட்டும்தான் அந்த வலி. என் பொண்ணு தனியாக வந்துட்டேன், தனியாக தான் இருக்கேன். எனக்கு ஒரு பொட்டை பிள்ளை பிறந்துருச்சு. அதுவும் இந்த ஒரு சோசியல் மீடியாவில் கொண்டு வந்துட்டேன். இப்போ எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க, அதையும் நான் கொண்டு வந்துட்டேன். அந்த ஒரு பொண்ணுக்கு நல்லதோ அது கெட்டதோ அது நான் தான் இருக்க போகிறேன். ஆனால் அந்த ஒரு குழந்தைய வந்துட்டு அது இன்னுமே வந்து தகாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. வாங்க கமெண்ட்ஸில் இருக்குது சிஸ்டர். எடுத்து போட்டு பாப்பாவை மாஃபிங் பண்ணிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் அவளுக்கு தெரியாது, எனக்கு வந்திருக்கு. அப்போ நான் வந்து அதை கடந்து தான் வந்திருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு டைம் நான் போய் சைபர் கிரைம் 2 டைம் நான் கொடுத்துருக்கேன். 2 பேத்தோட இதெல்லாம் எடுத்திருக்காங்க. திரும்ப இதுக்கு நான் பார்த்துட்ருக்க முடியும், அலைய முடியாது. மேக்ஸிமம் உள்ள அவளை வரவே விடலை. சொல்லப்போனால் இவ ஒரு வீடியோ போட்டாலும் இவளுக்கு அவ்வளோ லைக்ஸ் வரும். நான் விடுறதில்லை. எங்கள் பாப்பா இன்னும் நான் கொஞ்சம் அவளை இது பண்ணி கொண்டு வந்தேன்னா வேண்டாம், அவள் இப்போ படிக்கட்டும் தான் விட்டாச்சு. என்னைக்காவது கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணியிருந்தோம் அப்படின்னு நாங்கள் எடுத்து போடுவோம். அன்னைக்கு கூட நாங்கள் ஒரு 2 ட்ரெஸ் நாங்கள் சேமாக ஏதாவது போட்டிருக்கோம் அப்படின்னு நாங்கள் வீடியோ போடுவோம். அதுக்குன்னு அவளை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவளுக்கு இல்லை இன்ட்ரெஸ்டே கிடையாது. கூட நாங்கள் வீடியோவே போடவே கிடையாது. நாங்கள் தீபாவளி கூட போடல பண்ணல. கமெண்ட்ஸ் நீங்கள் படிப்பீங்களா? எனக்கு படிக்க மாட்டேன். நான் சிலது வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதில் ஏதோ இதாக இருந்துச்சுன்னா நான் வெளியில் வந்துடுவேன். நான் அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ரொம்ப வீடாக இருந்துச்சுன்னா நான் அம்மாட்ட சொல்லுவேன், என்னம்மா இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா இன்பாக்ஸில் போய் கழுவி ஊற்றிட்டு வந்துடுவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லணுன்ற ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? பாப்பாவுக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதாவது இது வந்து டீனேஜ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேசினாலும் அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். நான் ஏன்னா நானும் அந்த ஏஜில் இப்படி தான் மேம் இருந்தேன். அப்போ வந்து என் அம்மா அப்பா என்ன பேசும்போது எனக்கு கோவம் தான் வந்துச்சு. அப்போ இப்போ நான் யோசிக்கிறேன்ல, என் அம்மா அப்பா இன்றைக்கி பண்ணினது சரிதான், அவனை ஏன் வேணான்னு சொன்னாங்கன்னா ரீசன் எனக்கு இன்றைக்கி புரியுதில்ல. இதை தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதாவது நான் இவளுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். எதுனா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிவிடு. உங்களுக்கு அம்மா சொல்லிட்டாங்க, நீங்கள் அம்மாவுக்கு சொல்ல போகிறதில்ல, எழுத போகிறீங்க. கோவமாக இருக்கலாம், இல்லை அம்மாவை பாராட்டி இருக்கலாம், இல்லை அம்மா கிட்ட அன்பு செய்திருக்கலாம், என்னவா இருக்கோ அந்த மெசேஜை இப்போ எனக்கு எழுதிட போகிறீங்க. ப்ளீஸ் எழுத போகிறீங்க. எழுதிட்டீங்களா? வாசிக்கலாமா? அம்மா, ஐ எம் ஸோ சாரி ஃபார் ஆல் ஒன். எல்லாத்துக்குமே நான் உன்ட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன். அது ஏன் எதுக்கு இல்லை எனக்கு தெரியல, எனக்கு கேட்கணுன்னு தோணுச்சு, நான் கேட்குறேன். நீ எனக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட்டுன்னே நான் சொல்லலாம். ஏன்னா நான் நிறையா விஷயம் நான் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே நான் மன்னிச்சு என்னை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. என்னை நீ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நீ நினச்சியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் என்னோடய லைஃப்பில் நீ நான் உன்னை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நிறையா நாள் நான் யோசித்த நாள்லாம் உண்டு. நான் உன்னை எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டேன். நீ பயப்படுற மாதிரி நான் என்றைக்குமே நான் நடந்துக்க மாட்டேன். அப்படி நடந்துக்கிட்டாலும் அந்த பிரச்சனை உன்கிட்ட நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிவிடுவேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்கு அது தெரிஞ்சிடும். அண்ட் வந்துட்டு நீ எதா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு. இதுதான் நான் உன்கிட்ட கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப்க்கு நீயும் நானும் தான் ஒரு உலகம். அது யாரும் நான் உள்ளே வர விட மாட்டேன். நீ அதை யாரை வேணால் நீ கூட்டிகிட்டு வந்தாலும் நான் அவங்கள ஹர்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா நீ எனக்கானவ, நான் உனக்கானவ, அவ்வளோதான். நீ யாருக்கிட்டேயுமே நான் உன்னை யாருக்கிட்டேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. வந்தாலும் யார் வந்தாலுமே நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து தான் மற்றவங்க. நீ பயப்படாத,
நான் உன்னை விட்டுலாம் போயிட மாட்டேன். நீ சொன்னல இந்த இடத்துல ஒரு வார்த்தை, எனக்கானவங்க ஒருத்தங்க இருக்கணும், இவன் என்னை பார்த்துப்பாளா இல்லையான்னு தெரியலன்னு. நான் அதை உன்கிட்ட சொன்னது கிடையாது, எக்ஸ்போஸ் பண்ணது கிடையாது. ஆனால் நான் உன்னை பார்த்துக்கணுன்னு நான் நினச்ச நாளும் உண்டு, நினச்சிட்ருக்க நாளும் உண்டு, நினச்சிட்டே இருப்பேன். அது எப்பயுமே உண்டு. இது வந்துட்டு நீ யாருக்கிட்டையுமே யாருமே நான் இப்போ சொல்கிறது யாருமே நீ உள்ளே விடாத. இந்த உலகத்துக்குள்ளே நீயும் நானும் தான் இருக்கணும். இது வந்துட்டு நான் வந்துட்டு டைரெக்டாக என்னால் சொல்ல முடியல. இந்த இடத்த நான் வந்துட்டு ஒரு யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்துட்டு நார்மல் டைமில் நான் சொல்லியிருந்தா இது எனக்கு அது எப்படி நான் சொல்லியிருப்பேன்னு தெரியாது. அதனால் யாராக இருந்தாலும் ப்ளீஸ் வேணாம், நீயும் நானும் மட்டும் இருக்கலாம். நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு நீ எதாக இருந்தாலும் உன்னோட ஃபீலிங்ஸை வந்துட்டு என்கிட்ட சொல்லு, அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே, இதனால் நான் எழுதவே இல்லை, நான் சொல்லிட்டேன். பரவாயில்ல. ஸோ லைஃப்பில் நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக அது தப்பாக நடந்திருக்கலாம். அந்த தப்பாக நடந்ததுனால தான் இப்படி ஒரு ரைட்டான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. வைஷு ஜெகா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது தனிமையாகவோ சோகமாகவோ விரக்தியாகவோ நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் இந்த லெட்டரையோ இல்லை இந்த வீடியோவையோ நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த ஃபீல் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்கள் கூடவே கடவுள் உங்களுக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ நீங்கள் என்றைக்குமே கலாட்டா பிங்கினுடைய தி பேரண்ட் ஆனர்ஸில் ஒரு நபர் அப்படின்றதுல நாங்களுமே ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ இன்றைக்கி உங்களை இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஹானர் பண்ண போகிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஹானரிங்கை நாங்கள் கொடுக்கறத விட உங்களுக்கு வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த வரமாகிய வைஷு கையாலேயே அந்த ஹானரிங்கை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய், blend of 5 puja oils from the house of Sunland.